இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க்ல அவுரா ஏஜ் அப்படிங்கிற ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து இருக்குது. ஸோ இந்த கிரெடிட் கார்ட வந்து இப்போ அப்கிரேட் பண்ண சொல்லி நமக்கு வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இண்டஸ்இண்ட் பேங்கோட லெஜெண்ட் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒன் ஆஃப் த பிரீமியம் டைப் கிரெடிட் கார்டு தான் வந்து இது. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம நார்மல் டைம்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு ஜாயினிங் ஃபீ மட்டுமே வந்து ரூ. 10,000 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃப்ரீ ஆஃபர்ன்னு சொல்லிட்டு ஃப்ரீ அப்கிரேட் அலாட் கிராஃப்ட் யுவர் லைஃப் டைம் ஃப்ரீ லெஜெண்ட் கிரெடிட் கார்டு நவ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மெயிலை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட கிரெடிட் கார்டை வந்து எப்படி நம்ம அப்கிரேட் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு வந்து ரூ. 32,462 வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. மினிமம் ரூ. 400 அதிகபட்சம் ரூ. 4,000 வரைக்கும் நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக உங்களுக்கு 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி வீக்கெண்ட்லையும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ₹100க்கு உங்களுக்கு 2x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். இதில் ரூ. 5,400 வரைக்கும் சேவ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் மை ஷோவில் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா அனதர் டிக்கெட் வந்து டோட்டலாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது மூலமாக உங்களால் ரூ. 2,400 வரைக்கும் சேவ் பண்ண முடியும் ஒரு இயருக்கு. அடுத்தது வந்து கெட் 4 காம்ப்ளிமெண்ட்ரி லக்கேஜ் ஆக்சஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனில் உள்ள டொமஸ்டிக் லக்கேஜ் ஏர்போர்ட் ஆக்சஸில் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் லக்கேஜ் ஆக்சஸும் உங்களுக்கு இதில் வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடைக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கேஜ் ஆக்சஸோட சார்ஜஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ₹1 இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சர்லாம் வந்து கிடைக்குது. இதில் வந்து உங்களுக்கு ₹16,000 வரைக்கும் சேவ் முடியும். டொமஸ்டிக் லக்கேஜ் ஏர்போர்ட் ஆக்சஸில் 6,000 வரைக்கும் உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு ₹32,000 வரைக்கும் சேவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் லைஃப் டைம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து அப்கிரேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும்னு இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அப்கிரேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கிரெடிட் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை மட்டும் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் வச்சிருப்பீங்களா கிரெடிட் கார்டு, அந்த கிரெடிட் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை நான் இப்போ வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட கிரெடிட் கார்டு 4 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிபி என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து லாகின் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பேஜ் வந்து லோட் ஆகுது. யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து அவுரா ஏஜ் கிரெடிட் கார்டில் வந்து 90,000 தான் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கிரெடிட் கார்டு வாங்கும்போது ₹75,000 தான் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து அப்கிரேட் வந்து பண்ணுறது ஆஃபர் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 75,000லேருந்து 90,000 இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டை வந்து அப்கிரேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீன்னு போட்டாங்க. அதே மாதிரி ரினிவல் ஃபீயும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. அதனால நம்ம தைரியமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி என்ஜாய் 1.8% டிஸ்கவுண்ட் ஆன் ஃபாரின் கரன்சி மேக்கப் சார்ஜஸ். நம்ம வந்து அதர் கண்ட்ரியில் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நமக்கு ஃபாரின் கரன்சி மேக்கப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம் அமௌண்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 3.5% வரைக்கும் மற்ற கார்டிலலாம் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இதில் 1.8% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து நமக்கு லைஃப் டைம் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அப்கிரேட் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து அப்கிரேட் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு அகைன்ஸ்ட் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இதை வந்து என்டர் பண்ணி அப்கிரேட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஓடிபியை என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து அப்கிரேட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் யுவர் இண்டஸ்இண்ட் பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்கிரேடு வந்து ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 8 to 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரும் இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வச்சிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லெவல் கார்டு தான். ஸோ அவுரா ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் லெவல் கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டு தான் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஜெண்ட் கிரெடிட் கார்டுக்கு நம்மளை வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நம்மளோட கிரெடிட் லிமிட் வந்து அபவ் லேக்கில் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90,000 தான் நமக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக அப்கிரேட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆல்ரெடி வந்து கொட்டாக் பேங்க்கில் வந்துட்டு 1.28 லேக்ஸ் வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதோட கிரெடிட் லிமிட்டும் அடுத்தது லேக்ஸில் வந்து கண்டிப்பாக நமக்கு அப்கிரேட் ஆகும். ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட கிரெடிட் லிமிட் ஒரு லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களோட மெயிலையும் வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அப்கிரேட் மெயில் வந்து
வந்திருந்தது அப்படின்னா, ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து அனதர் ஒன் லெஜண்ட் கிரெடிட் கார்டுக்கு நீங்க வந்து அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரெடிட் கார்டை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு லெஜண்ட் கார்டே லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து அப்கிரேட் வந்து பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.